का मिलन था, ये एहसास होता है उनको अंदर ही अंदर। कैसे बिछड़ गए, याद आता है या नहीं? அதாவது நம்ம இணைஞ்சிருந்ததை நமக்கு ஞாபகம் வருது. எப்படி நம்ம பிரிஞ்சிட்டோம் அதெல்லாம் ஞாபகம் வருதா இல்லையா? அதாவது நம்ம எப்படி இணைஞ்சிருந்தோம், பிரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இணைஞ்சிருந்தோம், எப்படி எல்லாம் இருந்தோம் அப்படிங்கறத நினைவு வருதா இல்லையா? प्रश्न पूछा, अब तो याद आता है और अब फिर मिलन का दिन आ गया है। கொஷின் கேக்குறாரு. அதாவது இப்ப ஞாபகம் வருது, இப்ப திரும்பவும் எப்ப இணைவோம் அப்படிங்கிற நாளும் ஞாபகம் வருது. मिलन के दिन की खुशी है? प्रश्न पूछा। देखो, सतयुग त्रेता युग में देवी देवता मिलन की खुशी में रहते हैं या बिछुड़ना आता है? அப்போ கொஷின் கேக்குறாரு, உங்களுக்கு திரும்பவும் இணையணும், அந்த அந்த நாள் இணையக்கூடிய நாளை பத்தி நினைச்சு குஷியா இருக்கிறீங்களா அப்படின்னு கொஷின் கேக்குறாங்க. இன்னொரு கொஷின் என்ன கேக்குறாரு, அதாவது பாருங்க, சத்யுக திரேதயுகத்துல தேவி தேவதாக்கள் இணைந்து இருக்கும் போது குஷியா இருப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து இருக்கும் போது எப்படி இருப்பாங்க, குஷியா இருப்பாங்க. இல்ல அவங்களுக்கு ஐயோ நாங்க பிரிஞ்சிருவோமே அப்படின்றதா நினைவு இருக்குமா சத்யுக திரேதயுகத்துல? मिलन की खुशी में रहते हैं क्योंकि उनको बिछुड़ने का ज्ञान होता ही नहीं। அவங்க இணைஞ்சிருக்கக்கூடிய குஷியில எல்லாரும் ஒன்னா இருக்கும் அப்படின்ற குஷியில மட்டும்தான் இருப்பாங்க, அந்த சந்தோஷத்துல மட்டும்தான் சத்யுக திரேதயுகத்துல இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு பிரிஞ்சிருவோம், இன்னும் கொஞ்ச நாள்ல பிரிஞ்சிருவோம் அப்படிப்பட்ட எந்த ஞானமுமே அதனுடைய அறிவே அவங்களுக்கு இருக்காது. जब 2028 के बाद छोटी राजधानी स्थापन हो जाएगी, स्वर्णिम संगम युग बन जाएगा, तो ये जो गिले शिकवे, लड़ाई झगड़े, आपस में टकराव सारे बंद हो जाएंगे या नहीं बंद हो जाएंगे? बोला सतयुग। அதாவது 2028ல அதுக்கப்புறம் 2028க்கு அப்புறம் எப்ப சின்ன ராஜதானி ஸ்தாபனை ஆயிடுதோ அப்ப இந்த ஸ்வர்ணிம சங்கம் யுகம் உருவாகிடும். ஸ்வர்ணிம சங்கம் யுகம் உருவாகிடும். அப்போ இந்த மோதல், பொறாம, ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல இருக்கக்கூடிய கோபங்கள், தாபங்கள், சண்டை, சச்சரவு, இது எல்லாம் என்ன ஆயிடும், எல்லாமே நின்னுடும். 2028க்கு அப்புறம் எப்ப ஸ்வர்ணம் சங்கம் யுகம் ஸ்தாபனை ஆயிடுதோ முழுசா, அப்போ இந்த எல்லா சண்டை சச்சரவுகள், மோதல்கள், ஒருத்தருக்கு மேல இருக்க கோபம், தாபம் எல்லாமே அடங்கிடும். हो जाएंगे या नहीं बंद हो जाएंगे? बोला सतयुग और त्रेता युग, ये स्वर्णिम संगम युग की जो दुनिया बनेगी उसमें मिलन की खुशी में रहते हैं क्योंकि उनको बिछुड़ने का ज्ञान होता ही नहीं, भूल जाएंगे सारा। அப்போ கேக்குறாரு ஃபர்ஸ்ட், இதெல்லாம் 2028ல ஸ்வர்ணிம சங்கம் யுகம் உருவானதுக்கு அப்புறம் இது எல்லாம் நின்னுடுமா, அதாவது சண்டை சச்சரவு இது எல்லாம் அமைதியாயிடுமா ஆகாதா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப சொல்றாரு, சத்யுக திரேதா யுகத்தை இந்த ஸ்வர்ணிம சங்கம் யுகத்துல எல்லாம், அதாவது எந்த உலகம் உருவாகுமோ ஸ்வர்ணிம சங்கம் யுகம் உருவாகிறப்பெல்லாம் இணைந்திருக்க குஷியில மட்டும்தான் இருப்பாங்களே தவிர, எல்லாரும் சேர்ந்துட்டோம் அப்படின்ற ஒரே ஒரு சந்தோஷம் மட்டும்தான் எல்லார்கிட்டயும் இருக்குமே தவிர, நம்ம பிரிஞ்சிருவோம், பிரிஞ்சோம், அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோன்றதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகமே இருக்காது. माफ कर देंगे, पूरा जीरो हो जाएगा पूरा, चाहे बीके हो चाहे एडवांस हो। एडवांस में भी पहले पहले अष्टदेव, हमको अभी ज्ञान हो गया पूरी सृष्टि चक्र का, आदि मध्य और अंत का। अभी हम देवता तो नहीं बन गए, अधूरे ब्राह्मण है, पक्के देवता नहीं बने। ब्राह्मण सो पक्के देवता बन जाते तो उनको खुशी रहती है। அதாவது என்ன சொல்றாங்க, அந்த 2028ல ஸ்வர்ணிம சங்கம் யுகம் முழுசா தயாரானதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுவாங்கன்னு சொன்னாங்களே, கோபம் தாபம் என்னென்னலாம் சச்சரவு இருந்துச்சோ அது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, எல்லாத்தையும் மன்னிச்சிருவாங்க, எல்லாமே ஜீரோ ஆயிடும். அதாவது ஒவ்வொருத்தர் மேல இருக்கிற கோபம், கிளேஷம், அது இது எல்லாமே என்னடா ஜீரோ ஆயிடும். அது பிகேவா இருக்கட்டும் இல்ல அட்வான்ஸ்ல இருக்கவங்களா இருக்கட்டும். இப்போ அஷ்டதேவுக்கு ஞானம் வந்துரும். என்ன ஞானம், முழு சிருஷ்டியில ஆதியில நம்ம என்னவா இருந்தோம், மத்தியத்துல என்னவா இருந்தோம், அந்தத்துல ஒவ்வொரு ஜென்மத்திலயும் நம்ம என்னவா இருந்தோம், அவங்களுக்கு அந்த முழு சிருஷ்டியினுடைய முழு நாலேஜும் அவங்களுக்கு வந்துரும். இப்ப நம்ம இப்ப 2028க்கு அப்புறம் ஸ்வர்ணிம சங்கம் யுகம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அதனுடைய நாலேஜ் எல்லாம் முழுசா வந்துரும், அதனால எல்லாமே ஜீரோ ஆயிடும். ஆனா இப்போ நம்ம தேவதா நெய், அதாவது ஆகல,
நம்ம இப்போ அரைகுறையான பிராமணர்களா தான் இருக்கோம். முழுசா பக்குவமடைந்த தேவதாக்களா நம்ம ஆகல. எப்ப பக்குவப்பட்ட பிராமணன்ல இருந்து பக்குவப்பட்ட தேவதாவா ஆகிடுறோமோ அப்ப நமக்கு என்ன இருக்கும், அவங்களுக்குள்ள நமக்குள்ள எல்லாத்துக்குள்ளயும் குஷி இருக்கும், சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். क्योंकि उनको ज्ञान होता नहीं। देवताओं के पास ज्ञान होता है क्या? नहीं। देवता है तो भूल जाते हैं, ज्ञान उड़ जाता है सारा। இப்ப கேக்குறாரு, அவங்களுக்கு குஷி மட்டும் ஏன் இருக்கு? ஏன்னா தேவதாக்களுக்கு வந்துட்டு ஞானம் இருக்கா இல்லையா? தேவதாங்களுக்கு ஞானம் இருக்கிறது கிடையாது. அவங்க புத்தியில இருந்து ஞானம் போயிடுது. ஞானம் என்பதே இருப்பதில்லை. அவங்க ஞானத்தை மறந்துடுறாங்க. ஞானம் அவங்க புத்தியில இருந்து பறந்துடுது, வெளில போயிடுது. அவங்களுக்குள்ள வெறும் குஷி, அதாவது சந்தோஷம் மட்டும்தான் அவங்களுக்குள்ள இருக்கு தேவதாக்களுக்குள்ள. तो उनको खुशी रहती है और हमको ज्ञान है, तो मिलन के दिन की खुशी है, एवरलास्टिंग खुशी नहीं है। क्योंकि ज्ञान हो गया, क्या ज्ञान हो गया कि मिलने के बाद अभी बिछुड़ना है। இப்ப தேவதாக்கள் வந்து குஷியாவே இருக்காங்க, எப்பயும் சந்தோஷமாவே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த ஞானம் எல்லாம் இல்ல, இப்ப பிரிஞ்சிருவோம், இப்ப இருப்போம் அப்படின்ற எந்த ஞானமும் அவங்களுக்குள்ள இல்ல. அப்போ கேக்குறாரு, உங்களுக்கு இப்ப நமக்கு வந்துட்டு என்ன இருக்கு, நமக்குள்ள ஞானம் இருக்கு. இப்ப நமக்கு வந்து ஞானம் இருக்கு, நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப அதனாலதான் நமக்கு வந்து எவர் லாஸ்டிங், எப்பொழுதும் இருக்கக்கூடிய அந்த எவர் லாஸ்டிங் குஷின்றது இல்ல. ஏன்னா நமக்கு ஞானம் நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா இணைஞ்சதுக்கு அப்புறம் திரும்பியும் பிரிஞ்சிருவோம் அப்படின்ற ஞானம் இருக்கனால எப்பவுமே அந்த சந்தோஷம் வந்து நிலைச்சிருக்கிறது இல்ல. फिर तीसरी बार पूछा बाबा ने, फिर तीसरी बार पूछा खुशी है? बोला है। अच्छा, अनाउंसमेंट करने वाली बहन ने कहा बाबा आपसे मिलने 25,000 आए। அதாவது பாபா திருப்பியும் கேக்குறாரு, என்ன கேக்குறாரு, குஷியா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. சரி, இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணக்கூடிய பெஹன், அங்க இது வந்து அவைக்தவாணி அங்க மவுண்டபுல நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா? அப்ப அங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணக்கூடிய பெஹன் என்ன சொல்றாங்கன்னா, பாபா உங்களை பாக்குறதுக்கு, உங்களை சந்திக்கிறதுக்கு 25,000 பேர் வந்திருக்காங்க பாபா அப்படின்னு. எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? कितने आए? 25,000 आए। बहन ने कहा इस टर्न का सबसे बड़ा टर्न है, यह तो कुछ है लेकिन यह मिलना तो कभी कभी हो गया। और 2018 में அனௌன்ஸ்மெண்ட் பண்ணக்கூடிய பெஹன் சொன்னாங்க, பாபா இந்த முறை சந்திக்கிறதுக்காக 25,000 பேர் வந்திருக்காங்க. என்ன 25,000 பேர் வந்திருக்காங்க? அதாவது இந்த டேர்ன் தான் ரொம்ப பெரிய டேர்ன், இந்த முறை தான் ரொம்ப பெரிய டேர்ன், அதாவது நிறையா பேர் வந்திருக்காங்க. இப்போ ஏதோ இருக்குது, எல்லோரும் வந்திருக்காங்க, ஏதோ ஒன்று இருக்குது. இந்த மாதிரி சந்திக்கிறது வந்து அப்பப்போ ஏற்படுது தானே, ஏற்பட்டுருது. कभी कभी हो गया। और 2018 में सेवा का टर्न किसका है? विशेष सेवा का टर्न किसका बोला बाबा ने? महाराष्ट्र वालों का। और महाराष्ट्र वालों के लिए बोला, क्या बोला? विनाशकारी बोला या स्थापनाकारी बोला? विनाशकारी बोला। அதாவது பாபா அப்ப கேக்குறாரு, 2018ல அப்போ சேவாவினுடைய டர்ன் யாரினுடையது, யாருடைய சேவா பண்ணக்கூடிய டர்ன் அப்படின்னு கேக்குறாரு. விசேஷ சேவா, விசேஷமான சேவா செய்யக்கூடிய டர்ன் யாருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப மகாராஷ்டிரா வாழோங்க, அதாவது மகாராஷ்டிரத்துல சேர்ந்தவங்களுக்கு தான் விசேஷமான சேவை, அவங்களுடைய முறை வந்த நேரம் அது 2018ல. அப்ப மகாராஷ்டிரா ஆளுங்களுக்காக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க எப்படிப்பட்டவங்க? விநாசகாரி இல்ல ஸ்தாபனக்காரி. அவங்க விநாசம் செய்யறவங்களா இல்ல ஸ்தாபனை செய்யறவங்களா? विनाशकारी சொல்றாங்க. ज्ञान के बड़े बड़े बम फोड़ने वाले हैं, है ना। और महाराष्ट्र को भी विनाशकारी, महाराष्ट्र को विनाशकारी बोला और आंध्रा को बोला स्थापनाकारी। और ये அதாவது விநாசகாரி ஏன் சொல்றாங்க அப்படின்னா, பெரிய பெரிய ஞானத்தின் பாம வந்து வெடிப்பாங்க. எல்லாம் என்னென்னலாம் இருக்கும் ஞானத்துல உள்ள இருக்க விஷயம் எல்லாம் டக் டக் டக்குன்னு அந்த பாம் மாதிரி வெளில போட்டு அதை வந்து வெடிச்சிருவாங்க. அதனால இப்போ அப்படித்தானே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா வந்து எப்படின்னு சொல்லியிருக்காரு? விநாசகாரின்னு சொல்லியிருக்காரு.
அப்புறம் ஆந்திராவை என்னன்னு சொல்லியிருக்காரு, ஸ்தாபனாக்காரின்னு சொல்லியிருக்காரு, ஸ்தாபனை செய்யறவங்க. दोनों के मिलकर कितनी संख्या बताई? 25,000 बताई। आधे राइटिस्ट आधे लेफ्टिस्ट, ये 25,000 संख्या बताई जो पक्के पक्के सूर्यवंशी है। तो बोला அதாவது இவங்க 2 பேரும் சேர்ந்து யார் யாரு, மகாராஷ்டிரா ஆளுங்க அதாவது விநாசகாரி, ஆந்திரா ஆளுங்க ஸ்தாபனாக்காரி, இவங்க 2ம் சேர்ந்ததுக்கு அப்புறம் அதனுடைய மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 25,000 பேர் அப்படின்னு. மொத்த எண்ணிக்கை எவ்வளவு, 25,000 அப்படின்னு சொல்றாங்க. அதுல பாதி பேர் எப்படி அந்த 25,000த்துல பாதி பேர் ரைட்டியஸ்ட் ஆத்மா, பாதி பேர் லெப்டிஸ்ட் ஆத்மா, அதாவது ரைட் சைட்ல இருக்கவங்க, பாதி பேர் லெப்ட் சைடு இருக்கவங்க. ने कहा इस टर्न का सबसे बड़ा टर्न है, यह तो कुछ है लेकिन ये मिलना तो कभी कभी हो गया। माना इस सीजन में आए 4, 6, 8 दिन रहे और चले गए तो सदा। அப்போ அந்த பெஹன் என்ன சொன்னாங்க, இந்த டேர்ன் இந்த முறை வந்து ரொம்ப பெரிய டேர்னா இருக்கு. அதாவது இது ஏதோ இருக்கு, எல்லாரும் வந்திருக்காங்க, இப்போ வந்திருக்காங்க இல்லையா, ஏதோ இருக்கு. ஆனால் இந்த மாதிரி சந்திக்கிறது வந்து அப்பப்போ நடந்துருது இல்லையா. இந்த சீசனில் வந்திருக்காங்க, எப்படி 4, 6, 8 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புறாங்க. काल का मिलन है या कभी कभी का है, कभी कभी का हो गया। अभी सदा काल के मिलन को याद करते करते मिलन ही मिलन हो जाएगा। இப்போ இது கேக்குறாரு, இப்போ இந்த சீசன்ல என்ன பண்றாங்க, வராங்க 4 நாள் 6 நாள் 8 நாள் அப்படின்னு இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுறாங்க. சோ இப்ப பாபா கேக்குறது என்னது அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி வந்து இருக்கிறது, அதுக்கப்புறம் கிளம்புறது, இணையறது, பிரியறது. சோ இப்படி இருக்கிறது அது என்ன, இந்த இணையிறது பிரியறதுங்கிறது அப்பப்போ சந்திக்கக்கூடியதா இருக்கா, இல்லை எப்பொழுதும் இணைந்திருக்கிறதா இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப இப்ப வந்து இருக்கிறது என்னது, அதாவது அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஒரு சந்திப்பா தான் இருக்கு. अल्पकाल का मिलन नहीं होगा, यह मिलन प्यारा लगता है। फिर से प्रश्न पूछा, हाथ उठाओ, बोला हाथ उठाओ, ये मिलन प्यारा लगता है क्या? அதாவது சதா காலத்துல நம்ம சதா காலமும், அதாவது எப்பொழுதுமே நம்ம இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சந்திப்பு இருக்கு அப்படின்னா அது அல்ப காலத்தினுடைய சந்திப்பா இருக்காது இல்லையா. அப்போ அந்த மாதிரி சதா காலத்துக்கும் எப்பவுமே நம்ம வந்து இணைஞ்சே இருக்கிறது வந்து எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லையா. பாருங்க, கொஸ்டின் கேக்குறாரு, கைகளை தூக்குங்க அப்படின்னு சொல்றாரு. யாருக்கெல்லாம் அது சந்தோஷமா இருக்கும், எப்பயுமே இணைஞ்சிருந்தா சந்தோஷமா இருக்கும், பாருங்க கைகளை தூக்குங்க அப்படின்னு சொல்றாரு. देखो कितना अच्छा लगता है, देखो फोटो निकालो, क्योंकि वहां तो बड़ी जेंट्री बैठी हुई थी माउंट आबू में, डायमंड हॉल में 30,000 लोग बैठते एक डायमंड हॉल में। तो जो फोटो वाले हैं वो तो अपने अंदर रख लेंगे फोटो निकाल करके, आपस में यह मिलन याद करते थे और आज मिल रहे, वह दिन भी याद आ गया। सबको कितनी खुशी है, इतने सारे मिलेंगे। அதாவது பாபா என்ன சொல்றாரு, எல்லாரும் கை தூக்குங்க, உடனே சொல்றாங்க பாருங்க பாருங்க போட்டோ எடுங்க அப்படின்னு. ஏன்னா அங்க வந்து நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்ப கையை தூக்குறவங்களோட போட்டோ எடுக்கணும் இல்லையா, நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. மவுண்ட் ஆபுல எங்க நடந்தது இது, மவுண்ட் ஆபுல இருக்கக்கூடிய டைமண்ட் ஹால்ல. டைமண்ட் ஹால்ல 30,000 பேர் உட்காரலாம். அந்த டைமண்ட் ஹால்ல யாரெல்லாம் போட்டோ எடுக்கிறாங்களோ, போட்டோ எடுக்கிறவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்குள்ளேயே அந்த போட்டோ எடுத்துட்டு வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் யோசிச்சு பாத்துக்கிறாங்க இல்லையா. இன்னைக்கு நம்ம இணையறோம், அப்புறம் அது ஞாபகம் வந்துருது, இணையும் போது அது ஞாபகம் வந்துருது. इतने कहकर बीके वालों की तरफ इशारा किया, भले अभी एडवांस में नहीं है, रूहानी स्टेज नहीं बनी है, बाप को नहीं पहचाना है, बाप के रूहानी बच्चे अनुभव नहीं कर रहे, जिस्मानी बाप के बच्चे बने हैं, माना ब्रह्मा के बच्चे बने, तो उनके लिए भी बोला। அதாவது அந்த போட்டோ எடுத்துட்டு அவங்க கிட்ட வச்சுக்குவாங்க, இத்தனை பேர் வந்தாங்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டே, இதெல்லாம் யாரு பக்கம் பாபா வந்து காமிக்கிறாரு, பிகேவை பத்தி சொல்றாரு. அதாவது அவங்கள பத்தி என்ன சொல்றாருன்னா, இவங்க வந்து இவங்களுக்கு அட்வான்ஸ் இல்ல, அதாவது அட்வான்ஸ்ல வரல, பிகேல இருக்கவங்க அட்வான்ஸ்ல வரல, அவங்களுக்கு ஆன்மீக ஸ்டேஜ், ருஹானி ஸ்டேஜ், ஆத்மா ஸ்டேஜ் வந்து ஆகல, அவங்க அப்பாவை தெரிஞ்சுக்கல இல்லையா. அப்பாவினுடைய குழந்தைங்கள அவங்க வந்துட்டு அனுபவமும் பண்ணல.
ஆத்மீக குழந்தைகளை அவங்க அனுபவம் பண்ணல. इतने सारे मिलेंगे, ये ख्याल में भी नहीं था। माना जो भी बच्चा बुद्धि है वह भी आगे चल के आत्मिक स्टेज वाले बनेंगे। और जब बनेंगे तो अभी जो मिलन मेला मना रहे छोटे से परिवार वाले, उनके साथ मिलकर के एक हो जाएंगे। அதாவது இப்ப என்ன சொல்றாங்க, மவுண்ட் ஆபுல இருக்க அந்த டைமண்ட் ஹால்ல இருக்க அந்த பிகேஸ் வந்துட்டு அவங்களுக்குள்ள அட்வான்ஸ் நாலேஜ் இல்ல, அவங்க வந்துட்டு ஆத்மீக நிலையில நிலைக்கல, அவங்க வந்து யாரினுடைய குழந்தைகளா தான் இருக்காங்க, இன்னும் உடல் ரூபமான அந்த அப்பாவினுடைய குழந்தைகளா தான் இருக்காங்க. யார் அது? பிரம்மாவினுடைய குழந்தைகளா தான் இருக்காங்க. அவங்களுக்காக தான் சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அதனால அவங்களுக்கு வந்து அதெல்லாம் என்னெல்லாம் பாப் தாத்தா சொல்றாரோ அதெல்லாம் அவங்களுக்கு ஒண்ணும் புரியாது. அவங்க ஏன் அப்படின்னா அவங்க குழந்தை புத்தி. ஆனா எப்போ வருங்காலத்துல பிற்காலத்துல எப்போ அவங்களுக்கு ஆத்மீக ஸ்டேஜ்ல போய் அவங்க நிலைச்சிடுறாங்களோ, அந்த பிக்கில இருக்கவங்க ஆத்மீக ஸ்டேஜ்ல போய் நிலைச்சிடுறாங்களோ, அப்ப என்ன ஆயிடும், அவங்க வந்துட்டு எல்லாரும் இணைஞ்சிருவாங்க. அதாவது இப்ப சின்ன குடும்பமா இருக்கிறது எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. मतलब क्या बोला, ये ब्रह्म कुमारी के जो बच्चा बुद्धि है बच्चे, ये भी आगे चल के आत्मिक स्टेज वाले बनेंगे बोला। और ये किन से जाके मिलेंगे, ये जो छोटा सा परिवार है अष्टदेवों का, बोला ये छोटे से परिवार वाले उनके साथ मिलकर के एक हो जाएंगे। அப்ப என்ன சொல்றாங்க, புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இந்த பிரம்மகுமாரிகள் இருக்காங்க இல்லையா, குழந்தை புத்தி உடையவங்க, இந்த பிரம்மகுமாரிகள் வரக்கூடிய காலத்துல எப்ப அவங்களுக்கு பிரம்மகுமாரிகளுக்கு வந்து ஆத்மீக ஸ்டேஜ் வந்து ஆகிடுதோ, அதுல நிலைச்சிடுறாங்களோ, அப்ப யார் கூட போய் இணைஞ்சிருவாங்க, அதாவது இப்ப சிறிய குடும்பமா இருக்கக்கூடிய இந்த அஷ்டதேவர்களுடைய குடும்பத்தினுடைய போய் அவங்க எல்லாரும் இணைஞ்சு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுவாங்க, ஒன்னாயிடுவாங்க. इसलिए बोला इतने सारे मिलेंगे, नहीं तो बाहर की दुनिया से कहां से आएंगे, इनको ही सुधरना है। कोई आगे सुधरेंगे, कोई पीछे सुधरेंगे। அதாவது அதனாலதான் சொல்றாங்க இவங்கெல்லாம் தான் வந்து சேருவாங்க. வெளி உலகத்துல இருக்கவங்க எல்லாம் வந்து இப்போ ஒன்னாலாம் சேர முடியாது இல்லையா. ஒன்னா சேர ஒரு குடும்பமா ஆகிறது வந்துட்டு பிகேல குழந்தை புத்தியா இருக்கவங்க அவங்க எல்லாம் தான் வந்து சேர்ந்துருவாங்க. இவங்கதான் இவங்களுக்குள்ளதான் ஒரு மாற்றங்கள், இவங்கதான் திருந்துவாங்க. ஒரு சிலர் சீக்கிரமா திருந்திடுவாங்க, ஒரு சிலர் வந்துட்டு கொஞ்சம் பின்னாடி திருந்துவாங்க. அவங்களுக்குள்ள அந்த நிலைகள் ஏற்படும், புரிஞ்சுக்குவாங்க. अष्टदेव में भी सारे एक साथ सुधरते हैं या कोई आगे सुधरते, कोई पीछे सुधरते, कोई पहले सुधरते, कोई बाद में सुधरते। इसलिए बाबा ने बोला 8 राजाइया अलग अलग दिखाई देती है, एक साथ दिखाई नहीं देती है। அதாவது இப்ப கேக்குறாரு பாபா, அஷ்டதேவ்ல கூட எல்லாரும் ஒரே நேரத்துல எல்லாரும் ஆத்மீக ஸ்டேஜ்ல வந்துடுறாங்களா இல்ல திரும்பிடுறாங்களா, அதாவது மாற்றங்கள் ஏற்படுறது அவங்களுக்குள்ள ஆத்மீக நிலையினுடைய மாற்றங்கள் ஏற்பட்டு அவங்களுடைய நிலையை அடைஞ்சிடுறாங்களா, இல்ல ஒரு சிலர் முன்னாடி ஆகுறாங்க ஒரு சிலர் பின்னாடி ஆகுறாங்க இல்லையா. அப்போ பாபா தான் சொல்றாரு 8 ராஜ்யங்கள் வந்து தனித்தனியா தென்படும், ஒரே நேரத்துல எல்லாமே ஒன்னா தென்பற்றாது, தனித்தனியா தென்படும் அப்படின்னு சொல்றாங்க. ब्राह्मणों की दुनिया में कहते दुनिया में एक बड़ा भारी युद्ध हुआ था हिस्ट्री में, ऐसा युद्ध न कभी हुआ है न कभी होता है न कभी हुआ था। कौन सा युद्ध है वो? महाभारी महाभारत गृह युद्ध சொல்றாங்க இல்லையா. அதாவது பிராமண உலகத்துல ஒரு மிகப்பெரிய யுத்தம் வந்து நடந்தது ஹிஸ்டரியிலேயே. அதாவது பிராமண உலகத்தினுடைய ஹிஸ்டரியிலேயே பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்போ அது ஒரு நடந்ததா இல்லையா? நடந்தது தானே. அது என்ன யுத்தம் அது? அந்த யுத்தத்தை என்ன சொல்றோம்? மகாபாரத யுத்தம், கிரக யுத்தம் அப்படின்னு சொல்றோம். और 2018 के बाद ब्राह्मणों की दुनिया में ये महाभारत गृह युद्ध चल रही है नहीं चल रही है? चल रही है। अरे यार, அதாவது இப்ப கேக்குறாரு 2018க்கு அப்புறம் இந்த பிராமண உலகத்துல மகாபாரத கிரக யுத்தம் நடக்குதா இல்லையா? நடக்குது. तक चल रही है कि घर के अंदर के जो भाती है उनको बोला भाई निकल जाओ, धक्के मार के निकाल दिया।
तुमको क्लास अटेंड करने नहीं दिया जाएगा, तुम्हारी सेवा भी बंद की जाएगी। அதாவது இந்த அப்படிப்பட்ட ஒரு யுத்தம் நடக்குது. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வீட்டு மெம்பர், அதாவது குடும்பத்தின்ல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர், அவரை அந்த ஒரு பிரதரை கூட என்ன சொல்லிடுறாங்க, கிளம்புங்க தம்பி, நீங்க வெளில கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தள்ளி விட்டுறாங்க, வெளில அனுப்பி விட்டுறாங்க. நீ கிளாஸ் பண்ணக்கூடாது, உன்னோட சேவா எல்லாம் நாங்க நிறுத்திடுறோம், நீ எந்த சேவையும் பண்ணக்கூடாது, நீ எந்த கிளாஸும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டுல இருந்து என்ன பண்ணிடுறாங்க, குடும்பத்துல இருந்து அவங்கள துரத்தி விட்டுறாங்க. तो ये महाभारी महाभारत ग्रह युद्ध है, उसमें जो पहले पहले मिले हुए थे भगवान बाप से, वह 5 थे, फिर बढ़ गए। कहते 18 अक्षौनी थे, दोनों तरफ की सेनाओं में मिलकर उनमें 5 पांडव एक तरफ, बाकी सब दूसरी तरफ। அதாவது இந்த மகாபாரத யுத்தத்தை காமிக்கிறாங்க இல்லையா, அதுல எப்படி இருக்காங்க, பகவான் அப்பா கூட எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் இணைஞ்சிருக்காங்க, 5 பேர் இணைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மெல்ல 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 என்ன ஆயிடுறாங்க, அதிகரிச்சிடுறாங்க. எப்படி சொல்றாங்க, 18 அக்ஷோனி, அதாவது 18 அக்ஷோனி மக்கள் இருந்தாங்க 2 பக்கமும் சேனாக்கள்ல அப்படின்னு சொல்றாங்க. சேனாக்கள்ல 2 பக்கம் சேனைகள்ல பார்த்தோம்னா 18 அக்ஷோனி மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுல ஃபர்ஸ்ட் யாரு ஃபர்ஸ்ட் இணைஞ்சிருந்தது, 5 பேர். 5 பேர் மட்டும் ஒரு பக்கம், மத்தபடி முழு உலகமும் இன்னொரு பக்கம் இருந்தாங்க, எதிர்பக்கமா இருந்தாங்க. पहले कितने थे, 5 पांडव थे, और 5 पांडव मतलब अष्टदेव थे। और फिर 18 अक्षौनी सेना होगी, तो ये ब्रह्म कुमारी से आके भी मिल जाएंगे, सारे इकट्ठा हो जाएंगे। पहले पहले विजय माला के मन के आएंगे 2028 के बाद। அதாவது என்ன சொல்றாங்க, இப்போ ஃபர்ஸ்ட் 5 பாண்டவர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. இங்க 5 பாண்டவர்களோட அர்த்தம் என்னன்னா அஷ்டதேவர்கள். ஃபர்ஸ்ட் அப்பா கூட இணைந்திருந்தவங்க யாரு, அஷ்டதேவர்கள் மட்டும். அதுக்கப்புறம் தான் பெரிய ஒரு படையே உருவாகுது இல்லையா, 18 அக்ஷோனி சேனைகள் உருவாகுறாங்க இல்லையா. அது எப்படி அப்படின்னா, வருங்காலத்துல பிரம்மகுமாரிகள் எல்லாருமே, அங்க இருக்கவங்க எல்லாருமே என்ன ஆயிடுவாங்க, இங்க எல்லாருமே இணைஞ்சிருவாங்க, எல்லாருமே ஒன்னாயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் யார் வருவா, விஜயமாலா வருவாங்க. விஜயமாலா வருவாங்க 2028க்கு அப்புறம். रानी मक्खी निकलेगी तो उसके पीछे झुंड का झुंड आएगा, तो दोनों तरफ की सेनाओं में मिलकर उनमें 5 पांडव एक तरफ, बाकी सब दूसरी तरफ। அதாவது என்ன ஆகும், 2028க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் யாரு வருவா, ராணி தேனி வருவாங்க. ராணி தேனி ஃபர்ஸ்ட் வருவாங்க, அவங்க பின்னாடியே என்ன கூட்டமா அந்த எல்லாருமே எல்லா சேனைகளும் வந்துரும். அப்போ எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிடுவாங்க, பாபா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு, बाबा ने बोला है आगे चल के ऐसा दिखाई देगा, मुट्ठी भर सूर्यवंशी बच्चे एक तरफ और बाकी सारे के सारे विधर्मी सारे दूसरी तरफ। और பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, வரக்கூடிய காலத்துல முட்டிபர் சூரியவம்சி பச்சை, அதாவது ஒரு கையளவு மட்டும் நிறைஞ்ச சூரியவம்சி குழந்தைகள் ஒரு பக்கமும், மறுபக்கம் எதிர்பக்கம் யார் இருப்பாங்க, எல்லா விதர்மி ஆத்மாக்கள், மற்ற தர்மத்தினுடைய ஆத்மாக்கள் எல்லாம் எதிர்பக்கம் இருப்பாங்க. उन सूर्यवंशी बच्चों की इतनी अपोजिशन होगी ब्राह्मणों की दुनिया में, बहुत सहन करना पड़ेगा। அதாவது என்னாகும், வெறும் கையளவு இருக்கக்கூடிய சூரியவம்சி குழந்தைகள் ஒரு பக்கம் இருக்கும்போது, நிறைய இருக்க விதேசிக விதர்மிகள் அவங்க எல்லாம் எதிர்பக்கம் இருக்கும்போது அவ்வளோ அப்போசிஷன், அந்த சூரியவம்சி குழந்தைகளுக்கு அவ்வளோ அப்போசிஷன் ஏற்படும். எல்லாருமே அப்போஸ் பண்ணுவாங்க, அவங்கள எதிர்த்து நிப்பாங்க இந்த பிராமண உலகத்துல. அப்ப அந்த சூரியவம்சி குழந்தைகள் ரொம்பவே சகிச்சுக்க வேண்டிய, பொறுத்துக்க வேண்டிய ஒரு தருணமும் ஏற்படும். तो यह मिसाल दिया शास्त्रों में कि बाप के बनने वाले जन्म जन्मांतर के थोड़े होते हैं, ज्यादा नहीं होते। அதாவது சாஸ்திரத்துல கூட இதுக்கான உதாரணம் கொடுத்திருக்காங்க. அதாவது அப்பாவினுடையவரா ஆகிறவங்க, ஜென்மமா அப்பா கூடவே இருக்கிறவங்க, அப்பாவினுடையவரா ஆகிறவங்க வெறும் கொஞ்சம் பேரு தான் இருப்பாங்க, அதிக பேரெல்லாம் இருக்க மாட்டாங்க. और इसलिए बोला मनुष्याना सहस्त्रेषु कश्चित यतते सिद्धये, मतलब सहस्त्रों मनुष्यों में कोई
मुझे प्राप्त करने के लिए यथार्थ रूप से यत्न करते सिद्धि करते हैं. அதாவது அதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்குது சாஸ்திரத்துல, மனுஷியானா சஸ்திரேஷு கஷ்டித்த எத்தத்த சித்தையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? அதாவது ஆயிரக்கணக்கான மக்கள்ல, ஆயிரக்கணக்கான மனிதர்கள்ல ஒரு சிலர் அதாவது ஒரு சிலர் மட்டும்தான் என்னை அடையக்கூடிய, அதாவது நான் யாரு என்ன ஏதுன்ற யதார்த்தமான என்னை பத்தி புரிஞ்சுக்கக்கூடிய, என்னை அடையக்கூடிய ஒரு ஒரு ட்ரை பண்றாங்க, அதுக்கான ஒரு ஈடுபாட காமிக்கிறாங்க, அதனுடைய சித்தத்தை அடையிறாங்க. और उनमें से भी कोई कोई है जो मुझे यथार्थ रूप में तत्व सहित मुझे प्राप्त कर पाते हैं. அந்த கொஞ்சம் பேர்லயும் கொஞ்சம் பேரு தான், இன்னும் கொஞ்சம் பேரு தான் என்ன கரெக்டான நான் எப்படி இருக்கேன், என்ன ஏது, நான் என்னெல்லாம் பண்ணுவேன், என்ன ஏதுன்னு என்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறத, பகவான் சொல்றாரு, என்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறத வந்துட்டு என்ன அடையறது வந்து கொஞ்சம் பேர் தான் அடைவாங்க. அதுலயும் यत्न करने वालों में भी थोड़े सिद्धि को प्राप्त होते हैं, तो सिद्धि को प्राप्त करने वाले थोड़े हैं, उनके साथ ये सारे मिलेंगे. அதாவது ட்ரை பண்றவங்க, அப்பாவை பத்தி முழுசா இது பண்ணி ட்ரை பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களுக்காக பண்றவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அந்த கொஞ்சத்துலயும் என்ன ஆகும், அதனுடைய அப்பாவிய முழுசா அடையக்கூடியவங்க அதுலயும் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. இப்ப கடைசியில என்ன ஆகும், எல்லாரும் சேர்ந்து ஒன்னாகிடுவாங்க. यह ख्याल में भी नहीं था, लेकिन आज मिल रहे. सारी दुनिया मिलकर के 18 अक्षोनी होती है, उनमें यादव भी है, अमेरिका, यूरोपियन, रशिया, चीन, यादव भी है, बड़े बड़े महल माड़िया अटारियों वाले. அதாவது என்ன சொல்றாங்க, அந்த கொஞ்சம் பேர் பகவான அடைஞ்ச கொஞ்சம் பேருக்கு கூட வந்து எல்லாரும் வந்து இணைஞ்சிருவாங்க. இது வந்து நம்ம யோசிச்சிருக்க கூட மாட்டோம். எல்லாரும் வந்து இணைஞ்சிருவாங்க. 18 அக்ஷோனி சேனா, அதாவது ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சேனையா, பல்லாயிரக்கணக்கான மக்கள் சேர்ந்து ஒரு சேனையா உருவாகுது. அதுல வந்து யார் இருப்பாங்க, யாதவர்களும் இருப்பாங்க. யாதவர்கள்னு பாபா யார சொல்றாரு, அமெரிக்கா, யூரோப்பியன், ரஷ்யர்கள், சீனம், இவங்க எல்லாம் இருக்கவங்க எல்லாம் என்னது, இவங்க எல்லாருமே யாதவர்கள். அவங்க எல்லாம் பெரிய பெரிய கட்டிடங்கள்ல மாளிகைகள்ல வசிக்க கூடியவங்க. बड़े बड़े धनाढ्य और बड़े शराब पीने वाले ऐसे दिखाते हैं ना शास्त्रों में. யாதவர்கள்னா எப்படி காமிப்பாங்க, ரொம்ப பணக்காரங்களா, ரொம்ப செல்வ செழிப்போட, ரொம்ப அப்படியே ஆடம்பரமா வாழ்றவங்க, அப்படியே மதுவை குடிச்சிட்டு அப்படியே ரொம்ப இதா இருக்கிறவங்கள தானே காமிக்கிறாங்க சாஸ்திரங்கள்ல. और कौरव भी थे, भारतवासी कौरव, कौवों की तरह शोरगुल करने वाले. அதாவது பாரதவாசி யாதவர்களையும் காமிப்பாங்க. இப்ப மகாபாரத யுத்தத்துல எப்படி காமிப்பாங்க, யாதவர்களை காமிப்பாங்க. அவங்க ரொம்ப ஆடம்பரமா ரொம்ப இதா வாழ்க்கையை வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாரதவாசிகள்ல கௌரவர்களையும் காமிப்பாங்க. கௌரவர்கள்னா என்னது, காகத்தை போல ரொம்ப சத்தம், ரொம்ப கூச்சல், ரொம்ப இது பண்ணக்கூடியவங்க. आश्वासन देते हैं ना आज के नेताएं, शोरगुल करते रहते हैं. रव माना शोरगुल, आवाज. तो एडवांस पार्टी के अंदर भी ऐसे कौरव बैठे हुए नेता के रूप में आवाज करते रहते हैं. तो அதாவது இந்த கௌரவர்கள் என்ன பண்றாங்க, ரொம்ப சத்தம் போடுறாங்க, கூச்சலிடுறாங்க. எப்படி இப்ப பாத்தீங்கன்னா அரசியல்ல இருக்கும்போது தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஓட்டு கேட்கறதுக்கு வராங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்பிக்கை கொடுக்குறாங்க, நான் இதை பண்ணிடுவோம், நாங்க அதை பண்ணிடுவோம், அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணிடுவோம்ட்டு மக்களுக்கு என்ன பண்றாங்க, ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ரொம்ப சத்தம் போட்டு கூச்சலிட்டு இப்படி பண்ணோம் அப்படி பண்றோம்னு பண்ணிட்டே இருக்கிறாங்க இல்லையா. அப்ப கௌரவ் அப்படின்னாலே என்ன அர்த்தம், அவங்க வந்து ரொம்ப அதிகமா கூச்சலிடுறவங்க, சத்தம் போடுறவங்க. அதே மாதிரி அட்வான்ஸ் பார்ட்டிக்குள்ள கூட இப்ப என்ன ஆகுது, அந்த மாதிரி கௌரவர்கள் இருக்காங்க, அந்த மாதிரி நேதாக்கள் தலைவர்கள் இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க, எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டுட்டு இருக்காங்கன்னா பேசிக்கிட்டே நாங்க இப்படி பண்ணோம் அப்படி பண்ணிடுவோம் பேசிக்கிட்டே இருக்காங்க. तो कौरव संप्रदाय भारत में ढेर सारे थे. कुरु की संतान, कौरव की संतान भारत में ढेर सारे. அதாவது பாரதத்துல வந்து பார்த்தோம்னா கௌரவர்களுடைய சம்பிரதாயம் வந்து மிக அதிகமாக இருந்தது. குருவினுடைய குழந்தைகளை தான் என்னன்னு சொல்றோம், கௌரவர்கள் அப்படின்னு சொல்றோம். பாரதத்துல மிக அதிகமாக குருவினுடைய குழந்தைகள்
இருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? और कुरु का अर्थ क्या बताया? कुरु माना करो, कर्म करो, कर्मेंद्रिय से कर्म करो, भाग दौड़ी की सेवा करो, खेतों में काम करो। बोलेंगे अरे माउंट आबू में बहुत सारी खेती खरीदी करके रखी हुई है और उनमें ढेर सारा अनाज पैदा हो रहा है, गेहूं पैदा हो रहा है, जौ पैदा हो रहा है, सरसों पैदा हो रही है, चावल पैदा हो रहा है, मूंगफली पैदा हो रही है। तो ये அதாவது இப்ப குருவினுடைய அர்த்தம் என்ன? குருவினுடைய குழந்தைகள் தான் கௌரவர்னு சொல்றாரு. அப்ப குருவினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அதாவது காரியங்களை செய், நீ செய்ய வேண்டிய வேலையை செய் அப்படின்னு சொல்றாங்க. கர்மேந்திரியங்கள் மூலமாக நீ என்னெல்லாம் காரியங்கள் செய்யணுமோ, ஓடி அங்க ஓடி இங்க ஓடி என்னென்னலாம் வேலை செய்யணுமோ எல்லா சேவையும் செய் அப்படின்றவங்க தான் கௌரவன்றாங்க. அதாவது போங்க போய் வயல்கள்ல வேலையை செய்யுங்க சொல்றாங்க இல்லையா? இப்ப மவுண்ட் ஆபுல எவ்வளோ வயலை வாங்கி வச்சிருக்காங்க இல்லையா? அதுல என்னென்னலாம் விளைவிக்கிறாங்க இல்லையா? நிறைய விளைவிக்கிறாங்க. தானியங்கள் விளைவிக்கிறாங்க, கோதுமை, அரிசி, என்னது கடுகு, அது இதுன்னு எல்லாரும் விளைவிக்கிறாங்க இல்லையா? போங்க போய் அது எல்லாமே போய் வேலை செய்யுங்க. அதாவது கர்மேந்திரியங்கள் மூலமா வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. கர்மேந்திரியங்களை அதுல ஈடுபாடோட வேலை செய்யுங்க. पैदा कर रहे तो उसके लिए कोई भाई लोग चाहिए ना, तो उन सारे भाई लोग को कर्मेंद्रियों के धंधे में लगा देते। अरे करो 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 करो, कर्म करो कर्म करो। அதாவது என்ன சொல்றாருன்னா, இவ்வளோ அதிகமா வயல்வெளி எல்லாம் உண்டாக்கிட்டாங்க. உருவாக்குனதுக்கு அப்புறம் அதுல விளைவிக்கக்கூடியது எல்லாத்துக்கும் அந்த வேலையை செய்யறதுக்கு பிரதர்ஸ வந்து என்ன பண்ணிடுறாங்க, போங்க போங்க போய் இந்த வேலையை செய்யுங்க, அந்த வேலையை செய்யுங்க, பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு இந்த கர்மேந்திரியங்கள் மூலமா இந்த வேலையை அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி அவங்களே ஈடுபடுத்திடுறாங்க அந்த வேலைகள்ல. क्लास अटेंड करो नहीं करो, आत्मिक स्थिति का पुरुषार्थ करो नहीं करो, वो बहनें कभी फोन करके भी नहीं पूछेगी कि भाई अमृत वेला उठता है। அதாவது எப்படி ஈடுபடுத்திடுறாங்கன்னா சேவையில, அந்த பிரதர்ஸ் வந்து கிளாஸ் பண்றாங்களா இல்லையா, அவங்க ஆத்மிக் ஸ்திதி பிராக்டிஸ் பண்றாங்களா இல்லையா, அதாவது அதெல்லாமே எதுவுமே அந்த பெஹனுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, போன் பண்ணி கூட, அதாவது அவங்களை ஈடுபடுத்திடுவாங்க. பிரதர்ஸ் நீங்க போங்க, உங்களுக்கு இங்க சேவை இருக்கு, இந்த வயல்ல நீங்க போய் இன்னைக்கு சேவை பண்ணணும், அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, இது உங்களுடைய பொறுப்பு, இந்த வயல் உங்களுது, நீங்க அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிடுவாங்க. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அதுலயே வேலை வாங்கிட்டே இருப்பாங்களே தவிர அவங்க கிளாஸ் அட்டன் பண்றாங்களா இல்லையா, அவங்க எப்படி இருக்காங்க, அமிர்தத்துல எழுறாங்களா இல்லையா, அவங்க எப்படி புருஷார்த்தம் பண்றாங்கன்றது பெஹனுங்கெல்லாம் போன் பண்ணி கூட கேட்கறது கிடையாது. वो जो जिसको माँ का दर्जा दिया है, सूर्यवंशियों की माँ, जाकर पूछो, कभी किसी को पूछा होगा कि भाई तू अमृत वेला करता है, अच्छा कोई मुरलियों के ज्ञान का मनन चिंतन मंथन करते हैं। அதாவது யார வந்து அம்மான்னு சொல்லி உட்கார வச்சிருக்காங்களோ சூரியவம்சிகளுடைய அம்மா, அவங்க போய் கேட்டிருக்காங்களா எப்பயாவது, அதே பிரதர்ஸ் இல்ல பாய்ஜி, ஏதோ அங்க வேலை செய்யற எல்லாருமே பிரதர்ஸ் இல்லையா, பாய்ங்க தானே, பாய் நீங்க அமிர்த வேலை எழுறீங்களா, முரளி எல்லாம் கேக்குறீங்களா, மனன சித்திர மந்தனம் பண்றீங்களா அப்படின்ட்டு கேக்குறதே இல்ல. कोई आपस में ज्ञान की चिटचाट करते हैं, कुछ नहीं। कुरु माना करो, क्या करो, कर्म करो, कर्मेंद्रियों से कर्म करो, भगवान की याद में बैठे रहोगे, करोगे धरोगे कुछ नहीं, मेहनत नहीं करोगे शरीर से तो कुछ प्राप्ति नहीं होगी। அதாவது இது மாதிரி எதுவும் கேட்டதில்ல. எல்லாரும் உட்கார்ந்து ஒவ்வொருத்தரோட கூடி உட்கார்ந்து ஞானத்தினுடைய மனசிந்தன் பண்ணி சிட்சாட் எல்லாம் பண்றீங்களா, அதெல்லாம் எதுவும் கேட்கறது இல்ல. வெறும் குருன்னா என்ன அர்த்தம், பண்ணு வேலை செய், அவ்வளவுதான். என்ன செய்யணும், என்ன வேலையை செய்யணும், கர்மக்கரோ காரியங்களை செய், வேலை உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கோ அந்த வேலையை செய், கர்மேந்திரியங்கள் மூலமா வேலைகளை செய்யுங்க. அதாவது பகவானுடைய நினைவுல உட்காந்து இருக்கீங்க, அது எந்தோ நீங்க உட்காடுறீங்களா இல்லையா, என்ன பண்றீங்க எது பண்றீங்க அதெல்லாம் இல்ல, அவ்வளவுதான். உழைக்கணும், நீங்க வந்துட்டு வெறும் உடல் மட்டும் உழைப்பு, பகவானையே நினைவு பண்ணாம சேவை பண்றோம் தான். ஆனா அங்க ஈஸ்வரிய சேவை பண்றோம் தான், மவுண்ட் ஆபுல போய் உட்காந்துட்டு அதெல்லாம் பண்றாங்க. ஆனா வெறும் அந்த உடல் உழைப்புல இருக்கக்கூடிய ஒரு வேலையை மட்டும் பண்ணிட்டு அதுல வந்து அப்பாவினுடைய நினைவு இல்லாம அமிர்தவேல புருஷார்த்தம் ஆத்மீக ஸ்திதி எதுவுமே இல்லாம இருந்தா
அதுல ஏதாவது நமக்கு கிடைக்கும்? அதுல ஏதாவது பிராப்தம் இருக்குமா? तो वह करते हैं, कहते हैं हम राजधानी स्थापन करेंगे, दिल्ली को स्वर्ग हम बनाएंगे। ये ब्रह्म कुमारी अभी बोलती है, एडवांस पार्टी में जो प्रजापिता ब्रह्म कुमारी है वो भी बोलती है। सभी ऐसे समझते हैं ना। அதாவது இவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு வெறும் உடல் உழைப்புக்கு மட்டும் இது கொடுத்துட்டு இந்த சேவா அந்த சேவா அது இதுன்னு பண்ணிட்டு, ஆனா ரியலா என்ன ஆத்மீக ஸ்திதி, மன சிந்தனை மந்தன ஞானம் கேட்கறது, அமிர்தம் எழுறது இதுக்கான கவனமே செலுத்தாம இருக்காங்க. ஆனா என்னன்னு சொல்லிக்கிறாங்க, நாங்க ராஜதானி ஸ்தாபனை பண்றோம், டெல்லியில வந்து நாங்க ஸ்வர்க்கத்தை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த விஷயத்த பிரம்மகுமாரிகளும் சொல்றாங்க, இந்த அட்வான்ஸ் பார்ட்டியில இருக்கக்கூடிய பிரஜாபிதா பிரம்மகுமாரிகளும் இதையே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. तो वह कुरु की औलाद कौरव है और उनका मुखिया कौन है? कौन है उनका मुखिया? धृतराष्ट्र। இப்ப கேக்குறாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கவங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, நாங்க இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோம், நாங்க இப்படி ஸ்தாபனை பண்றோம், நாங்க வந்து சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்றோம் அப்படி இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அப்போ இவங்களெல்லாம் என்னன்னு சொல்றோம், குருவினுடைய குழந்தைங்க கௌரவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கௌரவர்கள்ல முக்கியமானவர் யாரு? கௌரவர்களுடைய தலைவர் யாரு? முக்கியமானவர் யாரு? திருதராஷ்டிரர் இல்லையா? धृतराष्ट्र अंधा था और गांधारी भी अंधी नहीं थी, लेकिन जानबूझ के पट्टी बांध के रखी थी। அதாவது திருதராஷ்டிரன் எப்படி அவர் குருடரா இருந்தாரு, அதே மாதிரி அவருடைய மனைவியா சொல்லப்படுற காந்தாரி அவங்க குருடி கிடையாது, அதாவது குருடு கிடையாது. ஆனா என்னாச்சு, வேணும்னே தன்னுடைய கண்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து துணியை கட்டிக்கிட்டாங்க இல்லையா? धृतराष्ट्र का अर्थ बताया, जिसने सारे राष्ट्र की धन संपत्ति हथिया लिए धारण कर लिए। चीना அதாவது திருதராஷ்டிரன் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன சொல்லியிருக்காங்க, யாரு எல்லா அதாவது முழுமையான முழு நாட்டினுடைய முழு தேசத்தினுடைய அந்த தன சம்பத்தி செல்வ செழிப்பு செல்வத்தை எல்லாத்தையும் தன் பக்கம் ஆக்கிக்கிறது, அதாவது தனதாக்கிக்கிறது. झपटी से धारण कर लिए, और छीना झपटी कौन से धर्म वाले करते हैं? इस्लाम। तो इस्लाम का भी कोई मुखिया होगा बाबा गुप्त होने के बाद ब्राह्मणों की दुनिया में, इस्लाम धर्म का पूर्वज सारे राष्ट्र की धन संपत्ति हद करके बैठा हुआ है। அதாவது என்ன ஆகுது, அதாவது இழுப்பறி, அதாவது அவங்க கிட்ட இருந்து புடுங்கிக்கிறது எல்லாரையும், அந்த சொத்து அந்த செல்வங்கள் செழிப்பு பதவி பிரமாணம் இது எல்லாமே என்ன பண்ணிடுறாங்க, அடுத்தவங்க கிட்ட இருந்து புடுங்கிறது, புடுங்கி வாங்கி தனதாக்கிக்கிறது. அப்படிப்பட்ட தர்மம் எப்படி அடுத்தவங்க கிட்ட இருந்து பிடுங்கி அடுத்தவங்க கிட்ட இருந்து பிடுங்கி வாங்கி செய்யக்கூடிய, இப்ப சாஸ்திர ஹிஸ்டரியில பார்த்தோம்னா கூட மத்த மக்கள் கிட்ட இருந்து பிடுங்கி வாங்கி தனதாக்கிக்கிறது வந்து எந்த தர்மத்தினுடைய இதா இருந்தது, இஸ்லாம் தர்மம். சோ அப்ப அந்த மாதிரி இஸ்லாம் தர்மத்திலயும் வந்துட்டு முக்கியமானவங்க இருப்பாங்களா இல்லையா? பாபா குப்தம் ஆனதுக்கு அப்புறம் இஸ்லாம் தர்மத்தினுடைய பூர்வஜ் அவங்க என்ன பண்றாங்க, முழு தனசம்பத்திய வந்துட்டு அவங்க எடுத்துக்கிறாங்க, தனதாக்கிக்கிறாங்க. சரிங்களா? அட்வான்ஸ் பார்ட்டில सारे जितने भी एडवांस पार्टी की जो संपत्ति है सारी की सारी उसके हाथ में है, पूरी तरीके से सारा कंट्रोल है। அதாவது என்ன பண்ணிட்டாங்க, அட்வான்ஸ் பார்ட்டியில இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களும் எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தனதாக்கிக்கிட்டாங்க, அவங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாங்க. कन्या माताओं के हाथ में कुछ नहीं है, तो उनका मुखिया धृतराष्ट्र धृतमाना धर लिया, राष्ट्र की धन संपत्ति सारे राष्ट्र की धन संपत्ति चालाकी से धर के बैठ गए। அதாவது என்னாச்சு, கன்யா மாதாக்கள் கையில எதுவுமே இல்லாம போயிடுச்சு. அவங்க திருதராஷ்டிரன், அவங்களுடைய முக்கியமானவர் யாரு, திருதராஷ்டிரன். அவங்க என்ன பண்றாங்க, முழு ராஷ்டிரத்தினுடைய முழு தேசத்தினுடைய அந்த அட்வான்ஸ் பார்ட்டி தேசத்தினுடைய எல்லா செல்வத்தையும் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப கன்னிங்கா தன்னதாக்கிக்கிறாங்க. சரிங்களா? इसलिए बाबा ने बोला माया बेटी बड़ी चालाक है,
बाहर की दुनिया में धृतराष्ट्र जो बड़े बड़े नेताएं बनते, मिनिस्टर बनते, एमपी एमएलए बनते, ये पैसे की ताकत से बनते या बिना पैसे की ताकत से बनते? அதனாலதான் பாபா சொல்றாரு மாயா பேட்டி வந்து ரொம்ப கன்னிங்கான ஆளு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் திருதராஷ்டிரன் போன்ற இருக்கக்கூடிய பெரிய பெரிய நேதாக்கள், பெரிய பெரிய தலைவர்கள், மினிஸ்டர் இருக்காங்க, எம்பி ஆகுறாங்க, எம்எல்ஏ ஆகுறாங்க இல்லையா, அவங்களாம் எப்படி இருக்காங்க, அதாவது ரொம்ப கன்னிங்கா எல்லாம் போய் அந்த பதவி அடையிறாங்க. उनका वो पैसा जो है वो नंबरवार इस भारत के धृतराष्ट्र है। चालाकी से सारी राष्ट्र की धन संपत्ति अपने अंडर कर देते हैं। அதாவது என்ன பண்றாங்க, அவங்க வந்துட்டு அவங்களுடைய பணத்தினுடைய அந்த பலத்தின் மூலமா தான் அவங்க என்ன ஆகுறாங்க, திருதராஷ்டிரன் ஆகுறாங்க இல்லையா. அந்த எம்எல்ஏ எம்பியா ஆகிறதுல இப்ப தலைவர்கள் என்ன பண்றாங்க, தன்னுடைய பணத்தினுடைய பலத்தின் மூலமா தான் ஆகுறாங்க. ரொம்ப கன்னிங்கா அவங்க வந்து என்ன பண்றாங்க, பாரதத்தினுடைய தலைவர்கள் ஆயிடுறாங்க. அவங்க எல்லாருமே பாரதத்தினுடைய நம்பர் வாரியாக இருக்கக்கூடிய திருதராஷ்டிரர்கள். इसलिए बाबा ने क्या बोला, योगिनी माँ को क्या बोला कि फाइनेंस का जो सर्वे सर्वा है वो कोई एक नहीं होना चाहिए, लेकिन जो माया रावण है वो क्या करता है, कुबेर की धन संपत्ति छीन लेता है. அதாவது எப்படி அவங்க அதாவது சொல்லியிருக்காரு இல்லையா, நம்பர் வாரியா, அதாவது தந்திரமா தான் எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, ராஜ்யத்தை அடைஞ்சிடுறாங்க. அதுக்காக தான் யோகினிமாக்காக என்ன சொல்றாங்க, பைனான்ஸ்ல இருக்கவங்க ஒரே ஒருத்தர் வந்து முக்கியமா இருக்கக்கூடாது. அதாவது பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க வந்து எப்படி இருக்கக்கூடாது, முக்கியமா ஒருத்தர் மட்டுமே ஒரு ஹெட்டா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மாயாராவன் என்ன பண்றாங்க, குபேரர்ன்றது யார் இங்க, யோகினிமா, அதாவது 2வது அஷ்டதேவாத்மா. அவங்க கிட்ட இருந்த பொறுப்பு, அவங்க கிட்ட இருந்த அந்த எல்லாத்தையுமே இவங்க என்ன பண்ணிடுறாங்க, பிடுங்கி இந்த இஸ்லாம் தர்ம புரோஜ் வந்து தனதாக்கிக்கிறாங்க, தான் தலைவர் ஆகுற மாதிரி உட்கார்ந்துடுறாங்க. और बाबा बोले कि योगिनी तो बाप को जैसे रुलाए देती है. அப்போ இந்த மாதிரி அப்பா வந்து யாருக்கு பொறுப்பு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, யோகினிமாக்கு பொறுப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆனா அவங்க கிட்ட இருந்து இவங்க புடுங்கறனால எப்படி பாபா சொல்றாரு, யோகினி வந்து என்ன பண்ணிட்டாங்க, அப்பாவை அழவே வச்சுட்டாங்க. அதாவது எப்படி, அதாவது அதை காப்பாத்திக்க தெரியல இல்லையா, அப்பா கொடுத்துட்டு போனத அடுத்தவங்க புடுங்குற அளவுக்கு அவங்க ரொம்ப பொறுத்துட்டு தான் போறாங்க, காப்பாத்திக்க தெரியல, அந்த இதுக்காக சொல்றாரு. तो चालाकी से धन संपत्ति सारी अपने अंदर इकट्ठा करके रखिए, उनसे पैसा मिलता है, उस पूंजी के आधार पर इलेक्शन लड़ते हैं. அதாவது என்ன ஆயிடுது, இந்த இஸ்லாம் தர்மத்தினுடைய புரோஜ் என்ன பண்ணிடுறாங்க, யோகினிமா கிட்ட இருந்து தந்திரமா அதாவது எல்லா பொறுப்புகள், எல்லா தலைமைகள், அந்த எல்லாத்தையும் வாங்கி தனதாக்கிக்கிறாங்க. இவங்க பைனான்ஸ் சம்பந்தப்பட்டவங்க இல்லையா, அப்ப இவங்க கிட்ட பணம் கிடைக்குது, அதனுடைய ஆதாரப்படி என்ன பண்றாங்க, எலெக்ஷன் மாதிரி வச்சு அவங்க சண்டை போடுறாங்க. और गद्दियों पर बैठते हैं. तो माया बेटी गद्दी पे बैठी है नहीं बैठी है ब्राह्मणों की दुनिया के. அதாவது எலெக்ஷன் மாதிரி வச்சு அப்படின்னா அம்மா கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்ப நான் தான் பெருசு, எனக்கு தான் எல்லாம் வருது, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அவங்க ஒரு தலைமை பொறுப்பா ஆயிடுறாங்க, அவங்க தலைவர் ஆயிடுறாங்க. இப்ப பிராமண உலகத்துல அந்த மாயா பேட்டி, மாயா குழந்தைன்றவங்க உட்கார்ந்துருக்காங்களா இல்லையா, தலைவராகி உட்கார்ந்துருக்காங்களா இல்லையா. और ब्राह्मणों की दुनिया की जो गद्दी पे बैठी हुई है, तो उसको सपोर्ट करने वाले पूंजीपति जो बड़े धनवान है, वो उसको सपोर्ट करने वाले है या नहीं है. அதாவது பிராமண உலகத்துல அவங்க, அதாவது மாயா பேட்டி, மாயா குழந்தை போய் உட்கார்ந்துருக்காங்க, தலைவராகி உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களும் நிறைய பணத்தை உடையவங்க, ரொம்ப பெரிய தனவான்கள், அவங்க தானே சப்போர்ட் பண்றாங்களா இல்லையா. है. और वो धृतराष्ट्र बन के सारे राष्ट्र की धन संपत्ति अपने अंडर द कंट्रोल करके बैठी हुई है. அப்ப என்ன பண்றாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாருமே என்ன ஆகுறாங்க, அப்போ அதாவது
மூன்றாவது விதை ரூப பூர்வஜ ஆத்மா வந்துட்டு தலைவராகி உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, முழு பிராமண உலகத்துல இருக்க எல்லா தன சம்பத்தையும், அதாவது எல்லா செல்வத்தையும் என்ன பண்றாங்க, தனதாக்கி அண்டர் த கண்ட்ரோல் ஆக்கி உட்கார்ந்துக்கிறாங்க. ஓம் சாந்தி.